வந்து என்னோட டெமோ கிளாஸ். இப்போ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அவங்களாம் எனக்கு யாருனே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க முன்னாடி நான் வந்து ஒரு டெமோ கிளாஸ் எடுக்க போகிறேன். அவங்களுக்கு எப்படி டெமோ கிளாஸ் எடுத்தேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், ரியலாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் பீஸ், அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் பீஸ். ஓகே, லிசன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன ஸ்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ கேம் தான் பார்க்க போகிறோம். கொக்கோ கேம் வந்து டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த 2ல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அஃபென்ஸு. அஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது? வெரி குட். அஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சேஸ் பண்ணுறது. டிஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மணி நேரம் உள்ளே ஓடுவாங்க, ரன் பண்ணுறது. ஸோ அஃபென்ஸில் ஃபஸ்ட் நம்ம மெயின் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செயின்கோ, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை டைமிங், எத்தனை மினிட்ஸ் இருக்கும் ஒரு இன்னிங்ஸ்க்கு? வெரி குட். 7 மினிட்ஸ் இருக்கும். இல்லை சீனியர் கேட்டகரிக்கு 9 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 7 மினிட்ஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து கேமை கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா, செயின்கோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நிறைய பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ செயின்கோ வந்து எப்படி ப்ராப்பராக கொடுக்கணும்னா, 2 பேர் மேன் உட்காந்துருக்காங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப்பில் மேக்ஸிமம் ஸ்பீடில் கொடுக்கணும். நீங்கள் கோ அப்படின்னு சொல்லி மெதுவாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அவங்களால டிஃபெண்டரை வந்து சீக்கிரம் சேஸ் பண்ணி அவுட் எடுக்க முடியாது. ஸோ அதனால நீங்கள் செயின்கோ எவ்வளோக்குள்ள மேக்ஸிமம் ஸ்பீடாக எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் போல் டைவ் இருக்குது. எந்த ஒரு டிஃபெண்டராக இருந்தாலும் போல் டைவ் கிட்ட கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இன்னும் ஸ்பீட் பண்ணி ஒரு ஃபேக் பண்ணி போல் டைவ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து அவுட் கிடைக்கும். ஸோ போல் டைவ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து அஃபென்ஸில் இருக்கிற ஸ்கில்ஸு. இதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது போக செயின் கோன்னு ஒன்று இருக்குல்ல, இது போக ஸ்ட்ரெயிட் கவர்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரெயிட் கவர் வந்து மேனை வந்து கோ கொடுத்தோன்னே இன்ச் பை ஸ்ட்ரெயிட்டாக கவர் பண்ணி போய் எடுப்போம், கரெக்டா? எஸ். இதே போகும்போது கொஞ்சம் ஒரு செக் பண்ணி ஒரு டிஃபெண்டரை வந்து பயமுறுத்துற மாதிரி நம்ம போய் எடுத்தோம்னா, லைக் ஸ்ட்ரெயிட் கவர் சொல்கிறேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட் கவர் எடுக்கும்போது ஜஸ்ட்டு கெட்டப் பண்ணி ஹேண்ட் ஓப்பன் பண்ணி போய் அவங்க ஸ்ட்ரெயிட் கவர் எடுத்து சேஸ் பண்ணுறத விட, கோல் சொன்ன உடனே ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நம்ம மூவ் பண்ணும்போது டிஃபெண்டர் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ண சொல்கிறேன். இது வந்து அஃபென்ஸில் ஒரு சில இருக்கிற ஸ்கில்ஸு. இப்போ டிஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, டிஃபென்ஸில் என்ன மெயினான ஸ்கில் இருக்குது யாருக்கு தெரியும்? வெரி குட். ஜிக்ஸாக் ரன் ஓடலாம். வேற என்ன ஸ்கில் இருக்குது? 3 to 3 இருக்கா? அதாவது 3rd மேன் கட், 6th மேன் கட்டு, அப்புறம் போல். அங்கேருந்து 3rd மேன் கட்டு, 6th மேன் கட்டு, போல். இந்த மாதிரி வரலாம்ல. இந்த மாதிரி 3 to 3 ஸ்கில்லை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3rd மேன் கட் பண்ணணும். மெயின் திங் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கொக்கோ கேமை பொறுத்த வரைக்கும் யாரை வச்சு கேமு? எஸ், டிஃபெண்டரை வச்சு தான் கேமு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த 7 நிமிஷம் வந்து டிஃபெண்டர் வந்து எந்த அளவுக்கு கேமை ஆடுறானோ அந்த அளவுக்கு அந்த கேமே ஈஸியாக முடிஞ்சிடும். டிஃபெண்டர் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாங்கன்னா ஆப்பனண்ட்டுக்கு, அதாவது அஃபென்ஸ்க்கு வந்து ஈஸியாக நிறைய ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ டிஃபெண்டரு மேக்ஸிமம் ஸ்பீடில் நல்லா கேம் விளாடணும். எஸ், இப்போ வந்து டிஃபெண்டரு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டிஃபெண்டரு நம்ம டிஃபென்ஸ் ஓடுறோம், 3 to 3 ஓடுறோம், 3rd மேன் கட் பண்ணி அடுத்து அந்த டிஃபெண்டர் தான் திங்க் பண்ணணும், 6th மேன் கிட்ட கோ போட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஈஸியாக அடுத்த மேன் கட் பண்ணிட்டா அப்படின்னா அந்த கேமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ டிஃபெண்டர் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணியிருப்பான். ஸோ 3rd மேன் கட் பண்ணுறோம், அங்கே கோ போட வைக்கிறோம், அடுத்து 6th மேனில் கட் பண்ண போகிறோம், அப்போ அங்கே தான் கோ போட வைக்கணும், நம்ம வந்து திங்க் பண்ண வைக்கணும். அப்படின்னா தான் அந்த கேம் வந்து அவன் கைக்குள்ளே அவன் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கேம் விளாடணும். ஸோ இப்போ வந்து 3 to 3 ஒருத்தவங்களா நீங்கள் ஓடி காமிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 3 to 3 இப்போ ஓடி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் 1 by 1 ஓடி காமிங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம டிஃபென்ஸில் ஒரு ஸ்கில், அஃபென்ஸில் ஒரு ஸ்கில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கொக்கோவில். ஸோ கொக்கோ வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் கேம்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? கொக்கோ மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் வரும்? இந்த கேம் விளையாடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? வெரி குட். நம்மளோட லோயர் பாடி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா நம்ம அடிக்கடி உட்காந்து எந்திரிக்கிறதுனால நம்மளோட லோயர் பாடி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? எஸ், நம்ம ஏதாவது என்டூரன்ஸ் கேமுக்கு வந்து லைக் ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி கேமுக்கு வந்து நம்ம இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ இஸ் a ஸ்பீட் கேம். ஸோ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி விளாடலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக விளையாட வர சொல்லுங்கள், ஜாலியாக விளாடலாம். தேங்க்யூ. எல்லாம் லைனப் பண்ணுங்கள். குரூப் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் பீஸ். On my command of disperse, 3 cheer clap and then go. Class disperse. Thank you. ஸோ சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி தான் நான் வந்து லாஸ்ட்டாக நான் எடுத்த டெமோ கிளாஸ் வந்து எடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு டீச் பண்ணேன். அண்ட் ஒன் திங், மெயின் திங்காக
அவங்க வந்து அட்ராக்ஷன் ஆகணும் நம்ம கிட்ட. நம்ம பேசும்போதே நம்ம ஜாலியாக சிரித்து பேசணும், அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. மெயினாக நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை அவங்களுக்கு நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அவங்கள என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும். அது போதும். இப்படி தான் டெமோ கிளாஸ் எடுக்கணும். இது போக நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்குது, நான் இங்கிலீஷ்லேயே எடுப்பேன் சார் அப்படின்னா இங்கிலீஷில் எடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியணும், அவங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இல்லை மெட்ரிக் ஸ்டூடெண்டா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க. ஏன்னா எங்கே எதை பேசுகிறோம் அப்படின்றது தெரிஞ்சு பேசணும், ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ நேரம் பேசினே அது இல்லை, ஒரு டைலாக் வருமே காமெடியா, இவ்வளோ நல்லா பேச தெரிஞ்ச உனக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி தான். யார் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பேசுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.